இப்போ டைம் மார்னிங் 7:18, டேட் வந்து 25 நவம்பர் 2025. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன். அடுத்து கொஞ்ச நாள் வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ புதுசாக வீடியோஸ் எதுவும் நான் போட மாட்டேன். நேற்று ஆல்ரெடி சொன்னது தான், நான் எம்ஆர்பி ரிலேட்டடாக பெருசாக வீடியோஸ் எதுவும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா சொல்ல வேண்டிய எல்லாத்தையும், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சிலர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. நேற்று போட்ட வீடியோஸ்லாம் ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் என்ன மாதிரி பிரச்சனை போகுதுன்னா, நிறைய பேர் அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் இன்னும் எம்ஆர்பி மட்டும்தான், எம்ஆர்பி விட்டால் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் அது என்ன கமெண்ட் வந்துச்சு, யார் சொன்னாங்க, அதெல்லாம் சொல்ல விரும்பல. எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா, ஓகே டேட்லாம் கேட்டாங்க, அது அது தெரியாது அதுன்னு சொல்லிட்டேன். பட்டு எம்ஆர்பியில் எடுக்கும்போது எடுத்தோடனே என்னை பெர்மனெண்ட்டாக எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் முதல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். நான் யாரையும் ஸ்கோல் பண்ண விரும்பல. இது ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் அப்சஸ்டாக இருந்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனே அஃபெக்ட் பண்ணும், மற்ற விதத்துலையும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். தயவு செஞ்சு ரொம்ப எம்ஆர்பி ஃபோக்கஸ்டாக இருந்துடாதீங்க. படிங்க, நான் படிக்கிறது வேணாம்ல, எம்ஆர்பிக்காக இது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் ஐயோ எம்ஆர்பியில் இது விட்டு போச்சுன்னா என்ன ஆகும், அது விட்டு அப்படிலாம் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடந்துடாது. எக்ஸாம் டேட்டு வந்தால் உங்களுக்கு மறைச்சிட்டுலாம் எவனும் எக்ஸாம் நடத்திட மாட்டாங்க. இப்படி எக்ஸாம் நடத்ததுக்கப்புறம் உங்களை மறைச்சிட்டுலாம் யாரும் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க. உங்களை மறைச்சிட்டு யாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட மாட்டாங்க. உங்களை மறைச்சிட்டு யாரும் ஜாப் எடுத்துட மாட்டாங்க. முதல்ல அந்தளவுக்கு ஒரு அப்சஷனோடு இருக்கிறது முதல்ல குறைச்சிக்கோங்க. நான் அந்த கமெண்ட்ஸே சொல்கிறேனே, என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஆர்பி எக்ஸாம் முடித்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு என்னை ஜாபில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் வரும்ல 2 இயர்ஸில், அந்த எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள், அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது அந்த கமெண்ட் போட்டவங்க நான் ஸ்கோல் பண்ண விரும்பல. முதல்ல நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டே சொல்லாமல் இருக்குது. மேபி எக்ஸாம் டேட்டே எலெக்ஷன் கழிச்சு கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இப்போது இந்த மாதிரி இதில் ரொம்ப அப்சஸ்டாக இருக்கும்போது மேபி ஃபெப்ரவரிக்கு இழுத்துட்டு திடீர்னு இல்லைங்க எக்ஸாம் வந்து நாங்கள் ஜூன் ஜூலையில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நீட் அண்ட் ஐஎன்ஐ செட்டோட ப்ரிப்பரேஷனில் அடி வாங்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இது கிடைக்காம கூட போகலாம். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, ஒரு 1100 வேகன்சிஸ் இருக்குன்னா, இப்போ ஆக்சுவலாக மா சுப்ரமணியன் சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போதே எக்ஸிஸ்டிங் வேகன்சி ஒரு 700 800 தான். ஸோ ஆல்ரெடி எடுக்க போகிறதே ஒரு 700 800 தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மீதி வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா, இப்போ இருக்கிறவங்க எல்லா பிஜிஸும் எத்தனை பேர், ஐ மீன் இப்போ இந்த வருஷம் சர்வீஸில் எத்தனை பேர் வெளியே போகிறாங்க, அது வந்து ரவுண்ட் எது வரைக்கும் இழுத்துட்டு போகுது. ஏன்னா 3rd கவுன்சிலிங், மாப்பப் கவுன்சிலிங் வரைக்கும் சர்வீஸ்லேருந்து கேண்டிடேட்ஸ் வெளியே போயிட்டே வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வேகன்சிஸ்லாம் பின்னாடி வரும். மேபி நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கீங்கன்னா கூட அந்த வேகன்சிஸ் எனக்கு தெரிஞ்சு 100% பின்னாடி தான் ஃபில் ஆகும். ஜூன் ஜூலை அதுக்கு மேலே தான் ஃபில் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருக்காதீங்க. முதல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் வரட்டும், எக்ஸாம் நல்லா எழுதுங்க, ரிசல்ட் வரட்டும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு எம்ஆர்பியில் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்ஆர்பியில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து நிறைய இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா நான் டிப்ளமோ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் பெர்மனெண்ட் அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இங்கே வந்து 1 year 10 months ஆகிடுச்சு. நானே இன்னும் டெம்பரரியில் தான் இருக்கேன். என்னையே பெர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. நான் ஆக்சுவலாக எனக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் நான் என்ன சொல்கிறது, ஒரு 4 months நான் இருந்தேன்னா என்னுடைய 2 years ப்ரொபேஷன் பீரியடே முடிஞ்சு. பட் 2 yearsலேயே என்னை வந்து நான் பெர்மனெண்ட் எனக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருமான்னா டவுட்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸ் ப்ராசஸ்ஸு. ஆஃபீஸ் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இழுக்குன்றதே நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு 4-5 ஆஃபீஸ் தாண்டி போயிட்டு திரும்ப 4-5 ஆஃபீஸ் தாண்டி திரும்ப நம்ம கைக்கு வரணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்சஷனில் இருக்காதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் என்ன எக்ஸாம் வச்சு எடுத்துகிட்டு எக்ஸாம் தானே, எக்ஸாம் இல்லைனா அப்போ நம்ம பெர்மனெண்ட் கிடையாதா, டெம்பரரியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு. இது நம்ம மட்டும் இல்லை, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்குள்ளே வந்தாலும் உங்களுக்கு முதல் 2 yearsல வந்து ப்ரொபேஷன் பீரியட் தான் வச்சுருப்பாங்க. ப்ரொபேஷன் தமிழில் வந்து தகுதிகாண் பருவம். அந்த பீரியடில் நீங்கள் முதல்ல இந்த வேலைக்கு ஒர்த்தானவங்களான்றதை அசஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த டைமில் உங்களுக்கு உங்கள் ஒர்க்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்பாங்க. மேபி முன்னாடி பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நோண்டி பார்ப்பாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் போவாங்க. இந்த 2 yearsல வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் ஆகுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து வார்னிங் கொடுப்பாங்க. திரும்ப அந்த தப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா வார்னிங் வந்து சார்ஜ் ஆகும். சார்ஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து தூக்கிறதுக்கான, வேலையை விட்டு தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, ஓகே 2 years முடிச்சிட்டேன், நான் ரெகுலர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டேன், அதுக்கப்புறம் நீ தூக்க மாட்டாங்க தானே
அப்படிலாம் கிடையாது. நீங்க ரொம்ப கிரேவ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அந்த மிஸ்டேக் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு இம்பாக்ட் யாருக்கோ கவர்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு பப்ளிக்கோ ஏதோ ஆயிடுச்சுன்னா, முதல்ல எடுத்த உடனே டிஸ்மிஸ்ஸுக்கு போக மாட்டாங்க. சஸ்பென்ஷன் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாரி பிரச்சனைகள் இந்த மாரி இது ஆர்டர்ஸ் ஏதாவது வரும். இல்ல மேபி சார்ஜ் இந்த மாரி தான் வரும். பட் மறுபடியும் ரிப்பீட்டடா இந்த மாரி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ரெகுலரா இருக்கிறவங்களையும் எப்பனாலும் கவர்மெண்ட் விட்டு தூக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ஃபுல் பவர் இருக்கு. ஒரு சிலர்லாம் இந்த ஜியோ, அந்த ஜியோ உள்ள வந்துட்டா நம்ம இது சேவ் பண்ணணும் அப்படின்னு. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் விட்டு உங்கள தூக்குறதுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்குமே எல்லா பவரும் இருக்கு. ஸோ அவ்வளோதான். நீங்க எந்த ஒரு ஜாபுமே நான் என்ன பண்ணாலும் என்னைய வேலைய விட்டே தூக்க மாட்டாங்கன்ற ஒரு ஜாபே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க ஈவன் ஐஏஎஸ்ஸே முடிச்சுட்டு வந்தாலும், கன்டினியூஸா உங்க மேல வந்து சார்ஜஸ் வந்துகிட்டே இருக்கு. அது வந்து ப்ரூவ் ஆயிட்டே இருக்குன்னா, கண்டிப்பா உங்கள வந்து தூக்குவாங்க. ஸோ அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபும் பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. அ அ நீங்க நீங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்க பெர்மனன்ட்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது இருக்கு. அடுத்து இது நான் நேத்தே சொல்ல நான் சொல்லி சீன போடணும் அப்படின்னு எதுவும் நினைக்கல. நீங்க இந்த மாரி ரொம்ப அப்சஷனா இருக்கீங்கல்ல, அ எனக்கு Instagramல டைரக்ட்டா மெசேஜ் வந்துச்சு. இத ப்ரமோட் பண்ணி குடுங்க அப்படின்னு. எந்த இதுலருந்து அவங்க பேரெல்லாம் முழுசா சொல்லல. பட் அமௌண்ட்ட மட்டும் இந்த அளவுக்குன்ற மாரி அவங்க ஒரு மாரி சொன்னாங்க. அது எனக்கு வேணாம். நான் அத ஃபுல்லா சொல்ல விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். அ ஏன் இப்ப நான் இத சொல்றேன்னா, நீங்க இந்த மாரி ரொம்ப அப்சஸ்ஸா இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல உங்ககிட்ட இருந்து நெறைய காச பார்த்துருக்க முடியும். இன்ஃபாக்ட் நானே கூட அத நான் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டே வந்திருக்கும். அவங்க சொன்னதே வந்து ஒரு சின்ன வீடியோ போடுங்க. இந்த மாரி இது இருக்கும், அது இருக்குன்ற மாரி சொல்றாங்க. இன்ஃபாக்ட் ஒரு 10 நிமிஷம் 10 இல்ல 15 நிமிஷம் குடுத்து அ அதுக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். பட் அ நான் காசுக்காக தான் எதாவது பண்ணேன்னா, வந்த 1 1/2 வருஷத்துலயே நான் நெறைய பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் முதல்ல வந்து ஜாயின் பண்ண இடத்துலயே எனக்கு வந்து வந்த மாசமே எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு. நீங்க மார்னிங் நைட் நான் அப்ப 9 to 4 டியூட்டில தான் இருந்தேன். மார்னிங் 9 to 4 தான இருப்பீங்க. ஈவினிங் வந்து இங்க வந்துருங்க. அ இவ்வளோ அமௌண்ட் குடுக்குறோம் அப்படின்ற மாரிலாம் எனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் போகல. ஏன்னா அந்த டைம்ல வந்து நான் கொஞ்சம் ப பழைய விஷயங்கள்லேருந்து வெளிய வந்துட்டுருந்தேன். அதனால அத நான் யோசிக்கல. இப்பவுமே கூட மணி நீட்லாம் இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு இந்த கவர்மெண்ட் குடுக்குற சேலரி போதுமானதா இருக்கு. நான் ரொம்ப இதுக்கு மேல, இதுக்கு மேல, இதுக்கு மேல இன்னும் 2,00,000 வாங்கணும், 3,00,000 வாங்கணும் அப்டின்ற ஒரு அப்சஷன் இப்ப எனக்கு இல்ல. உண்மைய சொல்லணும்னா 2023ல நான் அப்டிதான் இருந்தேன். ஒத்துக்கிறேன். உடனே வந்து நம்ம பிஜி முடிக்கிறோம். உடனே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிக்கிறோம். முடிச்ச உடனே குறைஞ்சது ஒரு 3,00,000 4,00,000 சம்பளம் வாங்குறோம் அப்டின்ற மாரி அப்சஷன்ல இருந்தேன். பட் சர்வீஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் நெறைய தாட் மாறிடுச்சு. அதுவும் என்னுடைய ஸ்டேஷன் லைஃப்னா என்னன்றது வந்து எனக்கு பயங்கரமா ஐ மீன் பயங்கரமான ஒரு லெசன் அந்த 1 இயர்ல எனக்கு குடுத்துருச்சு ஸ்டேஷன். ஸோ இப்ப நான் 2ண்ட் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து இன்னொரு ஸ்டேஷன் மாறிட்டேன். ஸோ கா காசு தான் லைஃபு அப்டின்லாம் எதுவும் கிடையாது. லைஃப்க்கு ஒரு காசு ஒரு பார்ட் ஐ மீன் மணி ஒரு பார்ட்டா தேவைப்படுது. பட் அ என்னுடைய தேவைக்கு போக இருக்கிற காசு எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி தோணுது. இன்னைக்கு டேட்டுக்கு கவர்மெண்ட் குடுக்குற சேலரி எனக்கு போதும். நான் அதனால அந்த தேவையில்லாத எந்த விஷயங்களையும் நான் இறங்கல. அதுவும் இல்லாம இன்னொன்னு நான் எம்ஆர்பிக்கு ஸ்பெசிஃபிக்கா தனியா எதுவும் இதுன்னு ஐ மீன் படிக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் எதுவும் போட்டு இது பண்ணல. ஆல்ரெடி என்ட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்லயே படிச்சுட்டு இருந்தேன். அத வச்சு நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் நான் சொன்னா போதும்ன்னு இருக்கேன். ஸோ அன்னெசசரியா இந்த மாரி தேவையில்லாத எதையும் நான் ப்ரமோட் பண்ண விரும்பல. இது எப்போ வந்துச்சுன்னா, எனக்கு அந்த வியூ வந்து 7Kவோ, 8Kவோ தாண்டி போனதுக்கப்புறம் அவங்க எந்த மாரி யோசிக்கிறாங்கன்னு நான் சொல்லிர்றேன். இந்த மாரி ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்கல்ல, நீங்க போடுற கமெண்ட் பார்க்க கமெண்ட் எல்லாருக்கும் ஓப்பனா தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்ட பார்க்குறது, இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கோ! ஸோ அப்ப இவங்க இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு 7,000 பேர் இருக்கீங்க. இந்த வியூஸ் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7,000 பேரும் போய் நான் சொல்றத போய் எடுக்க போறதில்ல. மேபி 10ல ஒருத்தங்க எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 700 பேரு. அந்த ஒரு கோர்ஸ அவங்க மேபி தமிழ் மட்டும் ஒரு 2,000 அடுத்து வந்து மெடிசின் மட்டும் ஒரு 4,000 வச்சா, கண்டிப்பா நீங்க இவ்ளோ அப்சஷன்ல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அந்த அளவுக்கு கோட் பண்ணதுல இருக்கும். ஈவன் 10,000 அளவு கூட இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இழுக்குறாங்கன்னா, ஆ அந்த என்ன சொல்றது? 700 இன்டு ஒரு நீங்க 6,000 போட்டுக்கோங்க. தமிழ் அண்ட் மெடிசின் 2யும் சேர்த்து. 700 இன்டு 6,000 போட்டா 7 42 லட்சம் கிட்ட வரும்னு நெனைக்கிறேன். ஸோ யோசிச்சு பாருங்க. உங்கள வச்சு ஈஸியா பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஈவன் இது ரொம்ப பெரிய இப்ப நீங்க அந்த பிசினஸ்ல அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு நான் சொல்லிர்றேன். நீங்க ஃபெயில் ஆனா சிம்பிளா நீங்க படிக்கலைங்க. அதனால தான் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால சொல்றேன். ரொம்ப இந்த மாரி அப்சஸ்டா இருக்காதீங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் தானா நடக்கும். எம்ஆர்பி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? எம்ஆர்பி முடிச்ச உடனே நான் எந்த இடத்துல எடுக்கணும்? ஆ என்ன சொல்றது? எத்தன எக்ஸாம் எழுதணும்? எத்தன வருஷத்துல என்னைய ரெகுலர் பண்ணுவாங்க? எத்தன வருஷத்துல எனக்கு ப்ரமோஷன்? அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இன்னைக்கு டேட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் கையில வச்சிருந்தீங்கன்னா, மிஞ்சி போனா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் ஆகும். அதோட முடிச்சுட்டு தூக்கி போடுங்க. எம்ஆர்பி ரிலேட்டடா ஏதாவது அப்டேட்ஸ் வர வாட்ஸ்அப் குரூப்லயோ, இல்ல யூடியூப் சேனல்லயோ எதுலயோ உங்கள ஆட் பண்ணிக்கோங்க. நான் சத்தியமா அத பத்திலாம் பெருசா எதுவும் இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்.
இதில் உங்களை ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி ஒரே ஒரு முறை மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சரி இன்றைக்கி ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, போதும் அவ்வளோதான். அதுவும் ஃப்ரீ டைமில் காலைல ஏஞ்ச உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ரொம்ப அப்சஷன் வேணாம். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களை வச்சு காசு பார்க்கறதுக்கு பெரிய கூட்டமே இருக்குது. நான் ஆக்சுவலாக என்னையெல்லாம் அப்படி நினைப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஐ மீன் என் யூடியூப் சேனலில் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை. அவங்க ஜஸ்ட்டு வியூ கவுண்ட் வச்சுமே அந்தளவுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. எனக்கே இப்படி வருதுன்னா அதை உண்மையிலேயே நடத்துகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்குன்றதை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா எல்லாமே இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபோனு, ஒரு கொஞ்சம் நெட்வொர்க் கனெக்டிவ், ஒரு போர்டு இருந்தாவே அந்த நான் சொன்னேன்ல அந்த கன்வர்ஷனுக்கு அதாவது 7,000 எனக்கு இப்போ 8,000 கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். 8,000 வேணாம், நான் 7,000 வச்சுக்கிறேன். அவங்க பார்க்கும்போது மேபி 7,000 தான் இருந்திருக்கும். அதில் 10% அவங்க மாற்றினாவே ஒரு 6,000 பெர் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாவே எல்லாரும் 42 லட்சம் கிட்ட போகுது. இப்போது இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறவங்க அடித்து சொல்கிறேன் 30,000 பேர் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா கணக்கு நீங்கள் போட்டு பார்த்துங்க எந்த அளவுக்கு போகணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிற இடம் இது. அதனால தான் நான் தேவையில்லாத ஒன்று வந்து நான் உங்ககிட்ட புஷ் பண்ண விரும்பல. அதனால தான் தமிழில் ஆல்ரெடி பப்ளிக் வரைக்கும் படித்தவங்க இருந்தீங்கன்னா, ஐ மீன் 10th ஸ்டாண்டர்டில் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக பப்ளிக் வரையும் பப்ளிக் எக்ஸாமே எழுதிருந்தீங்கன்னா 60-70 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக போட வேணாம். ஜஸ்ட் யூடியூப்பில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இது மட்டும் படிங்கன்றதை நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அது போதும். மெடிசனுக்கும் தனியாக தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் இயர் எண்டுக்கு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மெஜாரிட்டி நீட்டுக்காக ட்ரை பண்ண எல்லாருமே மெஜாரிட்டி குறைஞ்சபட்சம் ஒரு முறையாச்சும் படித்து முடிச்சிருப்பீங்க. அதையே ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் என்னென்னா இல்லை ஐயோ அது பெருசாக இருக்குது, நான் வேஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. ஒரு முறை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த முறை படிக்கிறது நியர்லி ஆஃப் த டைம் பீரியடில் அதை முடிச்சு நீங்கள் போயிடலாம். அதனால் இது நிறைய பேருக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. நான் ரொம்ப இது மேபி ரொம்ப சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரில. பட்டு பிளாட்ஃபார்ம் முக்கியமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிளாட்ஃபார்மை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேபி இப்போ எனக்கு பேஸ்கெட் பால் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் போயிட்டு நான் அந்த ரிங்கில் வந்து பால் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். முறை போட்டோடனே பால் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி நான் 10 முறை போட்டேன்னா இன்னும் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அட்லீஸ்ட் நான் ஒரு முறை நான் ரிங்குக்குள்ளே போகிறத சொல்கிறேன். நான் கவுண்ட்டு சொல்ல 100 முறை போகிற ஐ மீன் ரிப்பீட்டடாக போகிறத பற்றி சொல்லலை. நான் எடுக்கிற அட்டம்ப்ட்டில் எனக்கு மினிமம் ஒரே ஒரு முறை நான் அந்த ரிங்குக்குள்ளே பாலை போடணும்னு நினைக்கிறேன்னா ஒரே ஒரு முறை ஃபஸ்ட் டைம் வந்து முதல் நாள் வந்து ஒரே ஒரு முறை பால் போடுறேன், ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. 2வது நாள் வந்து 10 முறை பால் போடுறேன், ப்ராபபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகம். 3வது நாள் 100 முறை பால் போடுறேன், ப்ராபபிலிட்டி இன்னும் அதிகம். ஐ மீன் நான் ஒரே ஒரு முறை ரிங்குள்ளே போகிறத பற்றி தான் சொல்லிட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான். ஸோ இது ரொம்ப ஆப்வியஸ் உண்மை அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு ரெப்பிட்டேஷன் போட்டு எக்ஸாமுக்கு போய் அப்பியர் ஆகிறீங்களோ அந்தளவுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக தான் வரப்போகுது. இவங்க இப்படி ஒரு வீடியோ போட்டாங்க, அந்த பிளாட்ஃபார்மில் அப்படி ஒரு வீடியோ போட்டாங்க, இது நம்ம ஏடிஆர் எடுக்கலாமா, நம்ம இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற டைமில் ஆல்ரெடி இருக்கிற பிளாட்ஃபார்மை எடுத்து அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல. உங்களை வச்சு காசு பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்குது, நான் போய் அதை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்கள பற்றி அவங்களுக்கு ஓகே இந்த அட்வைஸ் தேவைப்படாது. பட் என்னை மாதிரி இருக்கவங்கள யோசிச்சுக்கோங்களேன். மேபி ஒரு மாதத்துக்கு மொத்தமாக வீட்டில் இருந்தே கூட படிக்கிறவங்கன்னா வீட்லேயோ இல்லை வெளியே ஏதோ ஒரு ரூம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 3,000 4,000 ஒரு மாதத்துக்கான சாப்பாடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு இது போடுங்கடா அப்படின்னு சொல்லி என் பேரை நம்பி அதில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி அடுத்து ஒரு 1.5 மாதத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு கூட காசு இல்லாமல் இருக்கலாம். நான் அவங்கள பற்றி தான் யோசிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஐ மீன் 30,000 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 300-400 பேர் அப்படிப்பட்ட ஆளுங்க கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ நான் அவங்க இதுக்குள்ளே இந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப இதுவாக இருக்கேன். ஸோ காசு அதிகமாக இருக்கவங்க போட்டுக்கோங்க, எங்கேனாலும் போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளாட்ஃபார்ம் போடுங்க அப்படின்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதும் கிடையாது. பட் என்ன மாதிரி நிலமையிலேருந்து வந்தவங்க, என்னைய மாதிரியே தமிழ் மீடியமில் படித்தேன், என்னைய மாதிரியே கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் அப்படின்ட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ராப்பில் எதுவும் விழுந்துடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கோர்ஸில் போயிட்டுருப்பீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஸ்பீடை குறைக்காதீங்க. எவ்வளோக்குள்ள ரெப்பிட்டேஷன் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு உள்ளே வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். இது வரலன்னா ஐ மீன் எம்ஆர்பியில் உங்களுக்கு கிளிக் ஆகலனாலும் பயப்படாதீங்க. உடனே அடுத்து நீட் இருக்குது, ஐஎன்ஐ செட் இருக்குது, யூபிஎஸ்சி சிஎம்எஸ் இருக்குது, அடுத்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. முதல்ல என்னென்ன இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து நீட் அண்ட் ஐஎன்ஐ அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேத் இருக்குது. அந்த பேத்தெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. நான் அது சம்மந்தப்பட்ட நான் வீடியோ எதுவும் போட போதில்லை. நீங்கள் இப்போ நான் சொன்ன பேரை வச்சே நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிறவங்க யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க. ஏன்னா நான்
யூபிஎஸ்சி, சிஎம்எஸ் நான் உள்ளே போய் நான் இருந்ததில்ல. அதை பற்றி நான் பேச முடியாது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்னுடைய சீனியர் தான் இருந்திருக்கேன். ஆக்சுவலாக நானே என்னுடைய முதல் பிளானே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எடுக்கணும், ஆர்மிக்குள்ளே போகணும் தான் நினச்சிட்டேன். பட் ஒரு சின்ன மிஸ்டேக்னால அது என்னால் அந்த டைமில் போடாமல் போயிடுச்சு. அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஒரு பிரச்சனை வந்ததுனால. ஸோ இஎஸ்ஐயில் என் ஃப்ரெண்ட்ஸுங்க போயிருக்காங்க. நான் வேணா அவங்க பேரை வேணா சொல்கிறேன் அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிட்ட வேணால் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் எம்ஆர்பின்னு ரொம்ப அப்சஸ்டாக இருக்காதீங்க. ஓகே, எம்ஆர்பி ஒரு ஒரு ஆல்ரெடி சொன்னது தான். இது எண்ட் பாயிண்ட் கிடையாது. இது ஒரு மைல் ஸ்டோனு. இந்த மைல் ஸ்டோனில் நீங்கள் அடுத்த ஸ்டெப் வரீங்கன்னா ஓகே. இது இல்லைன்னா மேபி அடுத்த மைல் ஸ்டோனில் அடுத்த ஸ்டெப்புக்கு போய்ப்பீங்க. ரொம்ப ஒரு மாதிரி அப்சஷனோடு இருக்காதீங்க. ப்ளஸ் நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான மோட்டோவே எனக்கு மாறுது. நான் படிக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். இப்போ இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டே இருக்கும்போது நம்ம ஒருவேளை அவங்க சீரியஸாக தான் கேட்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன். நானும் கொஞ்சம் ஓவர் திங்கர் தான். சரி, அந்த சைடில் இருக்கவங்க மேபி எந்த நிலமையில் இருக்காங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் நினச்சிப்பேன். நான் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா அங்கே முழுக்க நான் மட்டுமே ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். ஒருவேளை ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னை ஏதோ ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி அந்த இடத்துல என்னுடைய ஒர்க்கு டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா அன்றைக்கி அஃபிஷியலாக நான் அங்கே இருக்கிற ஒர்க்கை வந்து பார்க்க வேண்டிய, என்னோட பழைய ஸ்டேஷனில் இருக்கிற ஒர்க்கை பார்க்க வேண்டியதில்லை. என்னை அன்றைக்கி டேட்டுக்கு எந்த ஸ்டேஷனில் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஒர்க்கு தான் பார்க்கணும். இருந்தாலும் நான் இருந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு க்ரூஷியலான ஒரு இடம். மேபி ஒரு நாள் ஒரு டாக்டர் மிஸ் பண்ணால் லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன். ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காமட்டா லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன் வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். நான் ஓவர் திங்கராக, அதனால் அங்கே இருந்தால் மேபி எக்ஸாம் டைமில் ரொம்ப ஓவர் திங்க் பண்ண போகிறேன்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான். அந்த ஒரு ரீசனும் நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் அதுவும் ஒரு ரீசன். அதனால தான் அதை விட்டு அப்கிரேட் பிஹெச்சிக்கு மாறிட்டேன். அதே மாதிரி ஓவர் திங்கிங் ப்ராசஸ் திரும்ப வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தான் மோஸ்ட்லி இதுக்கு மேலே நான் எந்த கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். பை சான்ஸ் வேறு யாராச்சும் அந்த கமெண்ட்டுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுன்னா நீங்களே உங்களுக்குள்ளே ரிப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டேட்டுக்கு இனிமேல் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். மேபி எம்ஆர்பி எக்ஸாம்லாம் முடிஞ்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு எம்ஆர்பிக்குள்ளே வருவீங்கல்ல, வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் ஒரு வீடியோ வேணால் போடுறேன். இல்லை நீங்கள் பிளேசஸ் சூஸ் பண்ணும்போது வேகன்சி லிஸ்ட், எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஹெச்ஓடியில் எந்தெந்த பிளாக்ல எந்தெந்த பிஹெச்சில் வேகன்சி இருக்குன்னு ஒரு லிஸ்ட் விடுவாங்கல்ல. அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் யார் எந்தெந்த ஹெச்ஓடி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் பேச மாட்டேன். எந்தெந்த பிஹெச்சியில் எந்தெந்த மாதிரி ஒர்க் இருக்கும், எந்த ஹெட்டில் நீங்கள் உட்காரீங்களோ அதுக்கு எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்குறேன். மேபி பேச்சுலர்ஸ் ஒன்றா சேர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி பிளானோடு நீங்கள் வரணும் அப்படின்றது வேணால் ஐடியா கொடுக்குறேன். ஆனால் அது இப்போ கிடையாது. எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு விட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்ல, அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். அப்படி அந்த டேட் வரும்போது வேணால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் டேரக்ட் மெசேஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் மற்ற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இவன் என்னடா ஆல்ரெடி எம்ஆர்பியில் இருக்கான், என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேன் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஸ்டடியும் சேர்த்து வீணடிச்சிட்ருக்கீங்க. அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற குவரியை உடனே சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா 11 வரைக்கும் எனக்கு விண்டோ இருக்குது. நீங்கள் ஐயோ நாளைக்கு இது எனக்கு இன்றைக்கே சொல்லுங்கள் அப்படின்லாம் கிடையாது. இன்னும் 17 நாள் டைம் இருக்குது. பொறுமையாகவே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது போதும்னு நினைக்கிறேன். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எம்ஆர்பியில் உங்களை வச்சு காசு பார்க்க பெரிய கூட்டம் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க எனக்கு காசு கொடுக்குறான்றதுக்காக நான் உங்ககிட்ட எதையும் நான் புஷ் பண்ண விரும்பலை. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு உங்களால் எக்ஸாம் நல்லாவே கிளியர் பண்ணி போக முடியும். இன்ஃபேக்ட் இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது பிளானிங் கிடையாது, ஆக்ஷன். படிக்கணும், படிங்க. போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்வைஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி டிவியேட் ஆகி போயிடாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், என் பேர் சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி இவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு மட்டும் எதுவும் சொல்கிறாதீங்க. நான் எதையும் ப்ரொமோட் பண்ணலை.
எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. மேபி என்னுடைய டிபி வச்சு ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நெறைய இந்த மாரி பண்றாங்க. ஒருத்தவங்க ஆல்ரெடி இது வச்சிருக்காங்கன்னா, அந்த மாரி ஒரு ஃபேக் பேஜ ஓப்பன் பண்ணி, மேபி சின்னதா பேர்ல மட்டும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி, அது பார்க்க ஒரே மாரி இருக்கும். அந்த மாரி நான் தான் அவங்க. அவங்க வந்து இந்த மாரி நான் கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நான் எந்த கோர்ஸும் எடுக்கல. நான் யாருக்கும் எந்த டீச்சும் பண்ண போறது கிடையாது. நான் ஆக்சுவலா இப்ப படிச்சுட்டு இருக்கேன். என்னோட பேர் சொல்லி ஏதாவது வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அது கண்டிப்பா ஒரு ஸ்கேமா தான் இருக்கும். அதுக்குள்ள எதுவும் அமௌண்ட்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. ஆ நான் எதையும் ப்ரமோட் பண்ணவும் இல்ல. நானும் இன் பெர்சனா நான் யாருக்கும் எந்த கிளாஸும் எடுக்கவும் இல்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டு. இன்ஃபாக்ட் இதில போடுற இன்புட் ரொம்ப கம்மியா இருந்தாலும், வர அவுட்புட் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்ஃபாக்ட் இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேனே, நானே உங்களுக்கு தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெர் ஹெட்டுக்கு நான் ஒரு மேபி அதான் நான் ஆல்ரெடி 1000லேருந்து 2000 நான் சார்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு 10% என்னால இது பண்ண முடியும். 10ல ஒருத்தங்கள மேபி கன்வின்ஸ் பண்ணி நான் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. 700 பேர் அப்படி வர்றாங்கன்னா, மேபி யோசிச்சு பாருங்க. 700 இன்டு நான் 1000 போட்டா கூட எனக்கு 7,00,000. நான் மிஞ்சி போனா எவ்வளோ எடுப்பேன்னு நெனைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு தமிழ் வீடியோஸ். அது மேபி ஒரு 30 நாளைக்கு 30 மணி நேரத்துக்கு நான் தமிழ் வீடியோஸ் எடுத்திருப்பேன். ஆ எப்படியா இருந்தாலும் நான் 100% சொல்லிர்றேன். 50ல 20 கொஸ்டின் வருதான்னு கூட தெரியாது. பட் 15 கொஸ்டின் வந்துரும். மீதி 5 கொஸ்டின் நீங்க அப்படி இப்படி நீங்க போட்டா கூட ஈஸியா நீங்க வந்து இது பண்ணலாம். அதாவது 100ல ஒரு 30 இல்ல 25 ஒரு 28% கண்டிப்பா கவர் பண்ற முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆவரேஜா ஒரு ரேண்டமா ஒரு 30 மணி நேரம் வீடியோ போட்டோம்னா, ஒரு 15 கொஸ்டின் வர அளவுக்கு கவர் பண்ற முடியும். மீதி 5 கொஸ்டின் நீங்க அப்படி இப்படி போட்டாலும் பாஸ் பண்ணுவீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல மேபி நீங்க ஃபெயிலே ஆனாலும் நீங்க நான் சொல்லிக் குடுத்தத படிக்கல அதனால நான் ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆ எனக்கு மேக்ஸிமம் என்ன தேவைப்படும்? ஒரு போர்டு தேவைப்படும். நெட்வொர்க் கனெக்ஷன் தேவைப்படும். ஒரு கேமரா தேவைப்படும். அவ்வளவுதான். மேபி தேவைப்பட்டா லைவ் போட்டு உங்களுக்கு கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்ற மாரி வரும். 30 மணி நேரத்துக்கு 7,00,000ன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட். நான் இத்தனைக்கும் ஒரு 1000 தான் சொன்னேன். நான் 2000 சார்ஜ் பண்ணா 14 லேக்ஸ் வரும். இது மிகப்பெரிய அமௌண்ட்ல. ஸோ அந்த மாரி எதுவும் மாட்டிக்காதீங்க. நான் எந்த கிளாஸும் எடுக்கல. நான் எந்த கிளாஸையும் இது பாருங்கன்னு நானும் ப்ரமோட் பண்ணல. நான் YouTubeலயே அன்னைக்கு காட்டுனது என்னன்னா, ஜஸ்ட் நான் ஒரு சேனல பார்த்து இத பாருங்கன்னு நான் சொல்லல. நான் லைனா எல்லா சேனலையுமே ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். உங்களுக்கு அதுல எந்த சேனல் நல்லா இருக்கோ அத பார்த்துக்கோங்க. ஆ அவ்வளோதான். அ என் பேர சொல்லி யாராவது காசு கேட்கறாங்கன்னா, தயவு செஞ்சு குடுத்துறாதீங்க. ஈவன் அது அது நீங்க வேணும்னா கம்பெனி கூட பண்ணிக்கோங்க. அது நான் கிடையாது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க.